வீக் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்மே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ மண்டேலேருந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மார்னிங்லேருந்தே மண்டே கொஞ்சம் பிஸியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் போல் நமக்கான டைம் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் எந்திரிச்சு போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் நிறைய விஷயத்தை நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக வந்து பிரேக் ஹார்ஸ் இருக்கும். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அப்படி கிடையாது. பிரேக் டைம்னா என்னன்னே தெரியாமல் சம் டேஸ் போகும். சில நாள் வந்து நமக்கான பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆஃபீஸ் போனாலும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தாலும் சரி நமக்கான பிரேக் டைம் நம்ம எடுத்துக்கணும். தான் நம்மளோட பர்சனல் லைஃபும் ஆஃபீஸ் டைமும் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஸ்கின் கேர் கொஞ்சம் பண்ணிட்டு அம்மா வந்து வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுத்து மேலே காய் போட்டு சொன்னதுனால அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொல்லிட்டு அம்மா ஈவினிங் போல கோவிலுக்கு போனாங்க. ஸோ என்ன வந்து இதெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டதுனால நான் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஃபேவரட் ஏலக்காய் டீ போட்டுட்டு மொட்டை மாடிக்கு ஓடியாச்சு. பிகாஸ் நான் துணி காய போட போகும்போது தான் அந்த சீனரி வந்து சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் கிளைமேட். ஸோ அங்கே போய் என்ஜாய் பண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக மேலே போய் தான் குடிச்சிட்டு வந்தேன். கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டே டீ குடிக்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே பிரீத்தி வந்து குளியல் பொடிக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து காய போட்டிருந்தா. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு யூஷுவல் 6 மணிக்கு விளக்கு போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு மைண்டே வந்து பாசிட்டிவ் வைபுக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அம்மா கோவில்லேருந்து வந்துட்டாங்க. வரும்போதே பிரசாதம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இந்த டே அப்படியே சூப்பர் பீஸ்ஃபுல்லாக போச்சுங்க.